ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா நீட் 2019ல கேட்ட கொஸ்டின். இந்த 2019 என்ன கேட்டிருக்காங்கன்னா த காம்பவுண்ட் தட் இஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் டு புரோட்டனேட். மோஸ்ட் டிஃபிகல்ட் டு புரோட்டனேட். ஃபர்ஸ்ட் டு புரோட்டனேட் அப்படின்னு எதை குறிக்கிறாங்க அப்படின்னா டு புரோட்டோனேட் அப்படின்னு எதை குறிக்கிறாங்க அப்படின்னா புரோட்டான், அதாவது ஹெச் பிளஸ் ஆட் பண்றது தான் சொல்றாங்க. ஹெச் பிளஸ் ஆடிங். ஓகேவா? ஸோ ஹெச் பிளஸ் ஆட் பண்ணுறது தான் டூ புரோட்டனேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த காம்பவுண்ட் தட் இஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் டு புரோட்டனேட். ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் பாருங்க, ஃபினைல் OH. ஓகே, பி ஆப்ஷன் வாட்டர் கொடுத்துருக்காங்க H2O. அது வந்து இப்படி அவங்களுடைய ஸ்ட்ரக்சராக எழுதியிருக்காங்க. சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மெத்தனால் எழுதியிருக்காங்க, அதையும் இப்படி எழுதியிருக்காங்க. ஓகே, ஆப்ஷன் கடைசியாக டி ஆப்ஷன் CH3 ஈத்தர் குரூப்பு OCH3. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டூ புரோட்டனேட்னா ஹெச் பிளஸ் ஆட் பண்ணணும். ஹெச் பிளஸ் அப்படிங்கிறது என்னது? ஹெச் பிளஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல். எலக்ட்ரோஃபைல்னா எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். அப்ப இது எங்க போய் அட்டாக் ஆகும்? அட்டாக் ஆன் எலக்ட்ரான் ரிச் சைட். ஓகேவா? ஸோ ஹெச் பிளஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோஃபைல். அந்த எலக்ட்ரோஃபைல் வந்து எலக்ட்ரோஃபைல்னா என்ன? எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். இது வந்து எங்க அட்டாக் ஆகும்னா எலக்ட்ரான் ரிச் சைட். ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி வச்சுப்போம், இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ன்றது காசு கம்மியா உள்ளவங்க. ஓகேவா? காசு இல்லை இவங்க கிட்ட, ஹெச் பிளஸ் கிட்ட காசு இல்லை. ஸோ அப்போ காசு இல்லாதவங்க இப்போ ஒரு தேவைன்னா யார்கிட்ட கேட்பாங்க? காசு உள்ளவங்க கிட்ட போய் கேட்பாங்க. ஸோ அப்போ இதுல யார்கிட்ட அதிகமாக காசு இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸோ இந்த ஃபினைல் குரூப் இருக்குங்க இல்லையா, இந்த ஃபினைல் குரூப் ஒரு நிமிஷம், இதை மட்டும் நான் இப்படி எரேஸ் பண்ணிக்கிறேன். H plus electrophile electron deficient attack on electron rich site. ஓகேவா? எலக்ட்ரோஃபைல்னா எலக்ட்ரான் கம்மியா இருக்கு, எலக்ட்ரான் இல்லை அப்படிங்கிற அர்த்தம். பாசிட்டிவ் சார்ஜுக்கு என்ன சொன்னோம்? காசு கம்மியா இருக்கு. ஸோ இப்போ இவங்க கிட்ட காசு கம்மியா இருக்கு, அப்ப இவங்க யாரை போய் அட்டாக் பண்ணுவாங்க? யார்கிட்ட போய் கேட்பாங்க? காசு அதிகமா உள்ளவங்க கிட்ட போய் கேட்பாங்க. இப்போ இந்த ஃபினைல் குரூப்பை நான் இப்படி எழுதிக்கிறேன். பிஹெச் அப்படிங்கிறது ஃபினைல். ஓகேவா? ஸோ இந்த ஃபினைல் குரூப்பை நான் இப்போ எலாபரேட்டா எழுதிக்கிறேன். இந்த பிஹெச்ங்கிறது தான் இந்த பென்சின் ரிங். இந்த பென்சின் ரிங்ல ஒரு பாண்டு, ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த OH குரூப் அட்டாச் இருக்கு, அதுதான் இது ஃபினைல் ரிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இதுல நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஓகேவா? ஸோ இந்த ஆக்சிஜன்ல லோன் பேர் இருக்கும், எல்லாத்துலயும் 2 லோன் பேர் இருக்கும் ஆக்சிஜன்ல. ஓகேவா? ஸோ லோன் பேர் இருக்கும். இங்கே லோன் பேருங்கிறது என்ன? எலக்ட்ரான். ஸோ அப்போ இந்த மாலிகூல்ஸ்லயே இந்த லோன் பேர் உள்ள ஏரியால தான் போய் இந்த ஹைட்ரஜன் அட்டாக் பண்ற மாதிரி இருக்கும், லோன் பேர். ஓகேவா? ஏன்னா இங்கதான் எலக்ட்ரான் அதிகமா இருக்கு. இந்த ஆட்டம்ல ஆக்சிஜன்ல தான் 2 லோன் பேர் இருக்கு, மொத்தம் 4 எலக்ட்ரான். 2 லோன் பேர்னா ஒரு லோன் பேருக்கு 2 எலக்ட்ரான், 2 லோன் பேர்னா 4 எலக்ட்ரான். ஸோ அப்போ இந்த H பிளஸ் போய் எங்க அட்டாக் பண்ணும்? ஒன்னு இந்த ஆக்சிஜன்ல, இந்த மாதிரி ஆக்சிஜன்ல உள்ள ஆட்டம்ஸ்ல தான் அட்டாக் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் போய் அட்டாக் பண்ணும். பட் இப்போ இங்க கேள்வி என்ன அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா மோஸ்ட் டிஃபிகல்ட் டு புரோட்டனேட். இந்த H பிளஸ் வந்து நம்ம சேர்க்கிறது, அட்டாக் பண்றது கஷ்டம், எந்த இடத்துல கஷ்டம் அப்படின்னு கேட்கறாங்க. ஃபர்ஸ்ட் டி ஆப்ஷன் பாருங்க. டி ஆப்ஷன்ல CH3 ரெண்டு CH3 குரூப் இருக்கு, ரெண்டுமே எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். அப்ப இது என்ன பண்ணும்? இன்னும் எலக்ட்ரான் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். இன்க்ரீசஸ் எலக்ட்ரான் டென்சிட்டி ஆன் ஆக்சிஜன்.
ஸோ இந்த ரெண்டு CH3 குரூப்பும் ஆக்சிஜன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ H+ ஈஸியாக அட்டாக் பண்ணலாம். ஸோ H+ ஈஸிலி அட்டாக். ஓகேவா? அடுத்து சி ஆப்ஷன் பாருங்க. இந்த இடத்துல CH3 குரூப் இருக்கு. இதுவும் வந்து ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப் தான். ஆல் அல்கைல் குரூப்ஸ் எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். இதுவும் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி ஆக்சிஜன்ல இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இங்கேயும் H+ ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும். இங்கே அடுத்து பி. இங்கே ரெண்டு ஹைட்ரஜன் குரூப் தான் இருக்கு. ஹைட்ரஜன் குரூப்பை எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப், எலக்ட்ரான் வித்ராயிங் குரூப் எதுவுமே நான் சொல்ல முடியாது. அது வந்து நில், அதுல எந்த எஃபெக்ட்டுமே இருக்காது. ஸோ அப்ப இங்க இருக்கும்போது இதுக்கு ஹிண்ட்ரன்ஸ் எதுவும் இல்லை. ஸோ இதையும் போய் அட்டாக் பண்ணலாம். ஓகேவா? ஸோ பியும் அட்டாக் பண்ணலாம். பட் ஆனா ஏ ஆப்ஷன் பாருங்க, இந்த லோன் பேர் இருக்கு இல்லையா, இந்த லோன் பேர் இந்த பென்சின் ரிங் கூட ரெசோனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். லோன் பேர் இன்வால்வ் ரெசோனன்ஸ். lone pair involved in resonance. ஓகேவா? ஸோ இந்த H+ இந்த ஆக்சிஜன்ல இங்க இந்த லோன் பேர் வந்து இங்க இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க எல்லாத்துக்குமே இந்த லோன் பேர் வந்து லோக்கலைஸ்டா இருக்கு. ஃபார் இந்த CH3 இந்த டி ஆப்ஷன் பாருங்க, இதுல ஆக்சுவலி இந்த லோன் பேர் வந்து லோக்கலைஸ்டா இருக்கு. இந்த லோன் பேர் எங்கேயுமே போகல, அங்கேயே தான் இருக்கு. ஸோ H+ ஈஸியா போய் இதை அட்டாக் பண்ண முடியும். பட் ஆனா ஏ ஆப்ஷன்ல மட்டும் பாருங்க, இந்த லோன் பேர் ரெசோனன்ஸ்ல இன்வால்வ் ஆகுறதால இது வந்து டீலோக்கலைஸ் ஆகுது. இன்வால்வ் இன் ரெசோனன்ஸ். ஸோ டீலோக்கலைஸ் ஒரே இடத்துல இல்ல. ஸோ சுத்திக்கிட்டே இருக்கு. ஸோ சுத்திக்கிட்டே இருக்கும்போது இந்த H+ போய் அட்டாக் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆப்ஷன் ஏ, ஏவை போய் அட்டாக் பண்றது தான் நமக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். புரியுதா? அவங்க என்ன கேட்குறாங்க, த காம்பவுண்ட் தட் இஸ் மோஸ்ட் டிஃபிகல்ட் டு புரோட்டனேட் இஸ், எந்த காம்பவுண்டில் H+ ஆட் பண்றது கஷ்டம் அப்படின்னு கேட்குறாங்க. ABCDன்னு 4 டைப் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் டி ஆப்ஷன் நம்ம பார்க்குறோம். டி ஆப்ஷன்ல 2 மித்தைல் குரூப் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த H+ வந்து ஓகே, இந்த மாதிரி காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. இதுல எங்க போய் அட்டாக் பண்ணும்? H+ங்கிறது எலக்ட்ரோஃபைல், எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட். அந்த H+ல எலக்ட்ரான் கம்மியா இருக்கு. அப்ப இதை அட்டாக் பண்றது எங்க அட்டாக் பண்ணும்? எலக்ட்ரான் அதிகமா உள்ள இடத்துல தான் அட்டாக் பண்ணும். ஸோ இங்க இந்த காம்பவுண்ட் கொடுத்துருக்க எல்லா காம்பவுண்ட்லயும் எங்க எலக்ட்ரான் ரிச் சைட் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன்ல தான் இருக்கு. ஏன்னா ஆக்சிஜன்ல 2 லோன் பேர் இருக்கு. டி ஆப்ஷன் எடுத்துக்கிட்டா 2 CH3 குரூப் இருக்கு. ரெண்டுமே வந்து எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ அப்போ வந்து 2 எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப்பும் ஆக்சிஜன்ல எலக்ட்ரான் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ ஈஸியா வந்து அட்டாக் பண்ணும். டிஏ ஈஸியா அட்டாக் பண்ணும். CH3ங்கிறதும் அடுத்த ஆப்ஷன் சியை பார்த்தா CH3ங்கிறதும் ஒரு எலக்ட்ரான் டொனேட்டிங் குரூப். ஸோ அங்கேயும் வந்து எலக்ட்ரான் டென்சிட்டி, ஆக்சிஜன்ல எலக்ட்ரான் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ H+ ஈஸியா அட்டாக் பண்ண முடியும். பில ரெண்டுமே சொல்ல முடியாது. எலக்ட்ரான் டொனேட்டிங், எலக்ட்ரான் வித்ராயிங் ரெண்டுமே சொல்ல முடியாது. ஸோ அங்கேயும் வந்து H+ அட்டாக் பண்ண முடியும். பட் ஆனா ஏல மட்டும் பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிஜன் வந்து ஆக்சிஜன்ல உள்ள லோன் பேர் பென்சின் ரிங் கூட ரெசோனன்ஸ்ல இன்வால்வ் ஆகும். லோன் பேர் சிக்மா பாண்ட், டபுள் பாண்ட் அப்படி இருக்கும்போது ரெசோனன்ஸ் நடக்கும்னு தெரியும். ஸோ அப்ப ரெசோனன்ஸ் இருக்கும்போது இந்த ஆக்சிஜன்ல வந்து லோன் பேர் இல்ல, கம்மியா இருக்கு. ஸோ H+ அட்டாக் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனாலதான் ஏ ஆப்ஷன் தான் வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட் டு புரோட்டனேட். மற்ற எல்லாத்துலயும் லோன் பேர், ஆக்சிஜன்ல உள்ள லோன் பேர் லோக்கலைஸ்டா இருக்கு. இதுல மட்டும் டீலோக்கலைஸ்டா இருக்கு. ஸோ அதனால்தான் இங்க வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட்னு கேட்டிருக்காங்க. இதே வெரி ஈஸி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் டி தான். டி ஆப்ஷன் வெரி ஈஸி டு புரோட்டனேட். வெரி ஈஸி டு புரோட்டனேட். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். நீட் 2019 கேட்டிருக்காங்க. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.